ஒன் மினிட் பைபிள் ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறோம். வேதாகமத்தில் முதலாம் உலகம்னு சொல்லப்படுவது ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பூமியில் ஜலப்பிரளயம் வந்த காலம் வரைக்கும் தான் வேதாகமத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா சராசரியாக 1656 வருஷ காலப்பகுதியாகவும் கொண்டதாக இருக்குது. இந்த காலப்பகுதி எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக நம்ம தியானிப்போம். முதலாம் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா சராசரியாக 850 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துருந்துருக்காங்க. இந்த பூமியை சுற்றியும் இப்படி ஒரு வளையம் போல் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? வாங்க பைபிளில் இதுக்குண்டான வேத ஆதாரத்தோடு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். இதை நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்த வசனத்தில் ஜலம் பிரிந்ததாகவும் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜலம் பூமிக்கு ஒரு ராட்சத குடையை போல் மிகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததற்கு 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம், பூர்வகால தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும் இதை சுற்றி நம்ம பார்க்கும்போது இந்த மதகுகள் அப்படின்னும் இதுக்கு மறுபேரிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பூமியை சுற்றியும் இந்த மாதிரியான மதகுகள் இருந்ததா, அதாவது தண்ணி இருந்ததா வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லியிருக்கு, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்படின்னா 40 நாள் அளவும் இந்த பூமியில் மழை மட்டும் பெஞ்சது இல்லாமல் வானத்தின் மதகுகளும் அதாவது தண்ணீரும் திறப்பப்பட்டு இந்த பூமி அழிவுக்குள்ளாக்கப்பட்டது.